செய்தியை பார்த்து வருகிறோம். பருத்தி வீரன் திரைப்படத்தில் பாடிய கிராமிய பாடகி லட்சுமி அம்மாள் காலமாகிவிட்டார். அது தொடர்பான செய்தியை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். பருத்தி வீரன் திரைப்படத்தில் பாடல் பாடிய கிராமிய பாடகி லட்சுமி அம்மாள் காலமானார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் அர்ஜுன். இப்ப கிராமிய பாடகி லட்சுமி அம்மாள் காலமாகி இருக்கிறார். கூடுதல் விவரங்களை பதிவிடும். நிச்சயமாக பருத்தி வீரன் திரைப்படத்தில் ஊரோரம் புளியமரம் பாடலை பாடிய கிராமிய பாடகி லட்சுமி அம்மாள் இன்று அதிகாலை உடல்நலக்குறைவால் காலமாகியுள்ளார். அதற்காக அருகிலுள்ள கிராம மக்கள், உறவினர்கள் மற்றும் தற்போது அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அமீர் இயக்கத்தில் நடிகர் கார்த்தி நடித்த பருத்தி வீரன் படத்தில் ஊரோரம் புளியமரம் என்ற பாடலை பாடி தமிழக மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த கிராமிய பாடகி லட்சுமி அம்மாள் உடல்நலக் குறைவாக இன்று அதிகாலை காலமாகியுள்ளார். லட்சுமி அம்மாளுக்கு பருத்தி வீரன் திரைப்படத்திற்கு பிறகு திரைத்துறையில் பெரிய அளவில் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் தொடர்ந்து ஏராளமான கிராமிய பாடல்களை பாடி கிராமிய பாடலுக்கு தொடர்ந்து உயிரோட்டம் கொடுத்து வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து தமிழ்நாடு அரசு அவருக்கு கலைமாமணி விருதும் வழங்கி கௌரவித்திருக்கிறது. தேசிய அளவில் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டமும் வழங்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியைச் சேர்ந்த இவர் தென் மாவட்டங்களில் அதிக அளவில் புகழுடன் கிராமிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பாடல்களை பாடி வந்தவர். இதய கோளாறு காரணமாக கடந்த 2017 ஆண்டு முதல் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 8 ஆண்டுகளுக்கு மேலாக சிகிச்சை பெற்று வந்த பாடகி அம்மாள் இன்று காலமாகி இருக்கிறார். கிராமிய நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியாமல் போனதால் பொருளாதார ரீதியாக கடும் சிரமத்தை சந்தித்து வந்த லட்சுமி அம்மாளின் மருத்துவ உதவிக்காக பருத்தி வீரன் படத்தில் நடித்த கார்த்தி அவர்கள் மாதந்தோறும் உதவித்தொகையும் வழங்கி வந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை பெற்று வந்த லட்சுமி அம்மாள் இன்று அதிகாலையில் மூச்சுத்திணறல் காரணமாக காலமாகி இருக்கிறார். இவருக்காக அந்த பகுதி முழுவதும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையிலும் கிராம மக்கள், உறவினர்கள் மற்றும் கிராமிய திரைத்துறையினர் மற்றும் தற்போது அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அர்ஜுன்.